அமைச்சர் வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் நூல் வெளியீடு. முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார் நடிகர் ரஜினிகாந்த். தொடர் தேர்தல் வெற்றியே முதல்வர் ஸ்டாலினின் ஆளுமைக்கு சான்று என நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. அமைச்சர் துரைமுருகன் போன்ற பழைய மாணவர்களை முதல்வர் சமாளித்து வருவதாகவும் பாராட்டு. மனம் திறந்து ரஜினிகாந்த் பேசியது ஊக்கப்படுத்தும் வகையில் இருந்ததாக முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. எதிலும் தவற மாட்டேன், எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருப்பேன் என்றும் உறுதி. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ள சுனிதா அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் பூமிக்கு திரும்புவார். நாசா மற்றும் போயிங் நிறுவன அதிகாரிகள் அறிவிப்பு. கடைசியாக பெற்ற ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக பெறும் வகையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தது மத்திய அரசு. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒப்புதல். கோயில் கருவறையில் பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவ வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. ஆலய வழிபாடுகளில் தமிழ் மொழி முதன்மை பெற வேண்டும் என பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டை தொடங்கி வைத்து பேச்சு. பழனியில் பிரம்மாண்டமாக தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வரும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. ஆன்மீக தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு. பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டில் நடந்த ஆன்மீக இசை கச்சேரியில் பக்தி பாடல்களை பரவசத்துடன் கேட்டு மகிழ்ந்த பக்தர்கள். இசை கச்சேரியில் முருகன் பாடல்களை பாடி அசத்திய குழந்தைக்கு குவிந்த பாராட்டு. மத அடிப்படையிலான விழாக்களை அரசு சார்பில் நடத்தக்கூடாது. எந்த மதத்தையும் பரப்புவது, பின்பற்றுவது அரசின் பணியாக இருக்கக்கூடாது என சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கருத்து. தமிழகத்தில் போலி பேராசிரியர்கள் நியமனம் தொடர்பாக குழு அமைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் பொன்முடி தகவல். தவறு யார் செய்திருந்தாலும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் திட்டவட்டம். கர்நாடகாவின் மேகதாது திட்டத்தை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது தமிழ்நாடு அரசு. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். சர்வதேச அளவில் இந்தியாவில் மட்டுமே சாதிய ரீதியிலான பிரச்சினைகள் அதிகம் இருப்பதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் பேச்சு. வட மாநிலங்களில் சாதிய மோதல்கள் மிகவும் அதிகம் இருப்பதாக விமர்சனம். மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்குவதில் எவ்வித தாமதமும் ஏற்படவில்லை என அமைச்சர் சக்கரபாணி விளக்கம். மக்களவைத் தேர்தலுக்கு பின் குடும்ப அட்டை தொடர்பான பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தகவல். மயிலாடுதுறை அருகே திருவாலங்காட்டில் வானவெடி தயாரிக்கும் போது நடந்த வெடி விபத்து. பலி எண்ணிக்கை 2ஆக உயர்வு. சென்னை புளியந்தோப்பில் கல்லூரி மாணவர் தற்கொலை விவகாரத்தில் அவரது நண்பர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு. தன் பாலின ஈர்ப்பாளரான நண்பர் மாணவருக்கு தொல்லை கொடுத்து வந்ததாக விசாரணையில் தகவல். தமக்கு சொந்தமான கட்டடத்தை இடிக்க தடை விதிக்க கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நடிகர் நாகார்ஜுனா. கட்டடம் முழுவதும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட நிலையில் தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவு. திருச்சி மாவட்டம் முசிறி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை. வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி.
தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கிய மழை. நடைபாதை கடைகளில் மழை வெள்ளம் புகுந்ததால் மக்கள் அவதி. நேபாளத்தில் பேருந்து ஆற்றில் கவிழ்ந்து உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிப்பு.